இதனுடன் மகாவில்வம் என்கிற இலைப்பொடியை 1/4 தேக்கரண்டி சேர்க்கலாம். சீரகம் மற்றும் மிளகு 1/4 தேக்கரண்டி சேர்த்துக் கொள்ளவும். இறுதியாக சுத்தம் செய்து வைக்கப்பட்ட சுக்கு துண்டை சிறிதளவு சேர்க்க வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்த அந்த தீநீரை இப்போது வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, பித்த மயக்கம் மற்றும் பித்த சுரப்பிகள் அளவிற்கு அதிகமாக சுரப்பவர்கள் இந்த தீநீரை மிகவும் தாராளமாக பருகலாம். 3 நாட்கள் மட்டும், ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும், காலை நண்பகல் மாலை ஏதேனும் ஒரு வேளை மட்டும் பருகலாம். 3 நாட்கள் பருகி வந்தால் போதும். அந்த பித்த மயக்கத்தினால் ஏற்பட்ட தலை கிருகிருப்பு, நாவிலிருந்து வடியக்கூடிய அந்த பித்த உமிழ்நீர் இவையெல்லாம் சரியாகி மற்றும் பித்த சுரப்பிகளை கட்டுக்குள் கொண்டு வரும் அற்புதமான இந்த குடிநீரை நீங்களே தயாரிக்கலாம். ஏனென்றால் இது மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள். அன்பான நேயர்களுக்கு ஒரு தகவல், இந்த மகாவில்வம் என்கிற மூலிகையை பற்றி ஒரு தகவலை தெரிந்து கொள்ளுங்கள். ராஜநாகம் என்கிற கடுமையான விஷம் கொண்ட பாம்பு கடித்தால் கூட இந்த மகாவில்வம் என்கிற மூலிகையை நாம் மென்று சாப்பிட்டோமானால் அந்த விஷம் படிப்படியாக இறங்கிவிடும். எவ்வளவு கொடிய விஷங்களையும் இந்த வில்வ இலை படிப்படியாக நீக்கிவிடும். அந்த அளவிற்கு இந்த மகாவில்வம் என்கிற மூலிகைக்கு ஒரு சிறப்பு ஆற்றல் உள்ளது. ஆகையால் தான் இதை ஒரு அபூர்வ ஆகர்ஷண மரமாக கருதி கோவில் தலங்களில் இதை ஒரு ஸ்தல விருட்சமாக நட்டு வளர்க்கின்றார்கள். ஆகையால் இந்த வில்வ இலப்பொடியை கிடைக்கும் போது நீங்கள் பயன்படுத்தி வரலாம். இப்போது நாம் தயாரித்த இந்த அற்புதமான பித்த குடிநீரை நீங்களே தயாரிக்கலாம். தயாரித்து நாள் ஒன்றிற்கு ஒரு வேளை மட்டும், ஏதேனும் ஒரு வேளை, காலை அல்லது நண்பகல் மாலை வேளையில் மட்டும் 20 மில்லி அளவிற்கு தான் அருந்த வேண்டும். இதற்கு ஆற்றல் சக்தி அதிகம். ஆகையால் 20 மில்லி அருந்தி வந்தால் போதுமானது. 3 நாட்கள் மட்டும் அருந்தி வந்தால் பரிபூரணமாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பித்தத்தினால் வரக்கூடிய அத்தனை தொந்தரவுகளும் பூரணமாக விலகிவிடும். அன்பான நேயர்களே, இந்த தீநீரை நீங்களே தயாரிக்கலாம். பிறருக்கும் இதனுடைய மருத்துவ குணங்களை எடுத்து கூறி அவர்களும் செய்யும்படி கூறலாம்.